வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. திமுக மண்டல பொறுப்பாளர்கள் நியமிச்சாங்க. பஞ்சாயத்துக்கு குறைஞ்ச பாடு இல்லை. எல்லாருக்கும் ஒரு சந்தேகம். KN.நேருக்கு ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏவாவேலுக்கு ஒரு பெரிய பொறுப்பு. அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜிக்கு பொறுப்பு, ஆராசாக்கு, கனிமொழி அவர்களுக்கு, சக்கரபாணி அவர்களுக்கு, இப்படி எல்லாத்துக்கும் பொறுப்பு, தங்கம் தென்னரசுக்கு இப்படிலாம் பொறுப்பு கொடுக்கும்போது ஒரு முக்கியமான பவர்ஃபுல் அமைச்சரை ஓரம் கட்டிட்டாங்களா அப்படின்னு நினைக்க தோணுது. அவர் யார் அப்படின்னா ஆத்தூர் தொகுதியினுடைய எம்எல்ஏ, இப்போ இருக்கக்கூடிய பெரியசாமி அவர்கள் அமைச்சர். ஐபியை தவிர்த்துட்டு நீங்கள் அங்கே அரசியல் பண்ண முடியுமானா அது கஷ்டம். ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய செல்வாக்கு அங்கே அதிகமாக இருக்குது. இப்போ என்ன சிக்கல், 10 தொகுதியில் நான் திமுகவையே காலி பண்ணிடுவேங்கிற மாதிரி முதன்மையானவர் கவனத்துக்கே அவர் சொல்கிற மாதிரி அவர் பேசிய தகவல்கள் இன்றைக்கி மீண்டும் திமுகவுக்குள்ள ஒரு பெரிய பரபரப்பு. பெரியசாமிக்கு சீட்டே கொடுக்கக்கூடாதுங்கிறது ஓரளவுக்கு அரசியல் புரசலாக முடிவாகும்போது அவரே சீட்டு வேணான்ட்டார். ஏன்னா அவங்க பையன்தான் பழனி தொகுதியோட எம்எல்ஏ செந்தில்குமார், அவர் எம்எல்ஏ, சிட்டிங் எம்எல்ஏ. பெரியசாமி அவர்களுக்கு சீட்டே வேணான்னு அவர் சொல்கிறதுக்கான காரணம் என்ன, ஏன் இவ்வளோ கோவப்படுறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று. ரெண்டாவது பிரச்சனை, அரக்கோணத்தில் தெய்வ செயல் அப்படிங்கிற ஒரு திமுக இளைஞர் அணியில் இருக்கக்கூடியவர் உதயநிதி ரசிகர் மன்றத்தில் இருக்கிறாரு. அவர் அந்த பாலியல் பிரச்சனையில் மாட்டி அது ஒரு பெரிய பூதாகரமாகி இன்றைக்கி தேசிய மகளிர் ஆணையமே ஏன் நடவடிக்கை எடுக்கலைன்னு டிஜிபிட்ட காரணம் கேட்டிருக்காங்க. உடனடியாக நேற்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவரை கட்சி விட்டு நேற்று தான் எடுத்திருக்காங்க. அப்போ ஏற்கனவே ஞானசேகரன் விஷயத்தில் யார் அந்த சார் அப்படின்னு ஒரு பெரிய விஷயம் ஓடிட்டு இருக்கும்போது இப்போ எடப்பாடி பழனிசாமி இதை கையில் எடுத்திருக்கிறது மீண்டும் ஒரு பெரிய பரபரப்பு தான். அப்போ திமுகவில் இந்த மாதிரி தான் பண்ணுறாங்களாங்கிற இமேஜை பொதுமக்கள்கிட்ட ஏற்படுத்துகிற வேலையை அதிமுக திறம்பட பண்ணிகிட்டு இருக்காங்க. தொடர்ச்சியாக கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா அதிமுக சும்மா இருந்தாலே அதிமுகவுக்கு நிறையா சாதகமான அம்சங்கள் தான் நடக்குது. இந்த தெய்வ செயல் மேட்டர் இந்த அளவுக்கு பெருசாகும்னு யாரும் நினைக்கல. அதை இவங்க நல்லா பெருசு பண்ணிட்டாங்க. அப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜூவியில் கவர் ஸ்டோரி வேறு. அப்போ பெண்களை இந்த மாதிரிலாம் இது பண்ணுறாங்க, கொடுமை பண்ணுறாங்க, அப்படி பண்ணுறாங்க, இப்படி பண்ணுறாங்க. ஏன்னா ஞானசேகரன் விஷயத்தில் யார் அந்த சாரே பெருசாக ஓடிச்சு. அது அப்புறம் அப்படி இப்படியே விட்டுறாங்க. இப்போ என்னென்னு பார்த்தா இந்த விஷயம் இன்னும் பயங்கரமாக போன உடனே இப்போ அவங்கள தேடிட்டு இருக்காங்க. அதாவது இந்த அரசாங்கத்தில் யாராவது அரசாங்கத்துக்கு வேண்டிப்பட்டவராவது அவங்களை தேடிக்கிட்டே இருப்பாங்க. இதே மாதிரி தான் யூடியூப்பில் ஒருத்தர் நிறையா பேசி திமுகவை அட்டாக் பண்ணி பேசுகிறாரு. செல்வ பிறந்தைக்கு அட்டாக் பண்ணி பேசுகிறாரு. வீட்டில் மலம் கலந்து தள்ளுறாங்க. அது யார் அந்த அம்மா காரணமோ அந்த அம்மாவை பிடிங்க அப்படின்னு இன்றைக்கி நீதிமன்றம் சொன்னதுக்கு பிறகும் இன்னும் பிடிக்க முடியல. போலீஸ் அவங்க இன்னும் அப்ஸ்கேண்டில் இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஒன்றும் புரியல. பெரிய பெரிய கொலை குற்றவாளிகளே கண்டுபிடிக்கிறாங்க. இப்படிப்பட்ட அநீதி பண்ணுறவங்கெல்லாம் இன்னும் தைரியமாக சுற்றிட்டு இருக்காங்க. காவல்துறை வர கண்டுக்கிறாங்கும் போது என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்க முடியுது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா தெய்வ செயலை இப்போ தான் கட்சி விட்டு அவங்க எடுக்கிறாங்க. இதெல்லாம் திமுக தலைமைக்கு மேலும் ஒரு பெரிய சிக்கல் தான் ஏற்படுத்தக்கூடியது. இது எப்படி அவங்க சமாளிக்க போகிறாங்கன்னு தெரியல. சரி, முதல்ல பெரியசாமிக்கு என்ன வருத்தம், ஏற்கனவே அங்கே பெரியசாமி வலுவாக இருக்கும்போது சக்கரபாணி அவர்களுக்கு கொண்டு போய் பொறுப்பை கொடுக்குறாரு ஸ்டாலின். இது தெரிஞ்சு கொடுக்குறாருன்னா தெரிஞ்சே தான் கொடுக்குறாரு. ஏன்னா பெரியசாமி இப்போ எல்லா தொகுதிகளில் செலவு பண்ணுங்கன்னு சொல்லும்போது ஏற்கனவே நிறையா செலவு பண்ணிட்டேன் நான், டாஸ்மார்க்கு மின்சாரம் 2 என்கிட்ட கொடுப்பீங்கன்னு எதிர்பார்த்தோம். 4-5 கட்சி மாறி செந்தில் பாலாஜி கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் நடக்கும்போது டாஸ்மார்க் வேணுமான்னு கேட்டிங்க, வேணாம் எனக்கு மின்சாரத்தை கொடுங்கன்னு அதை கொடுக்காம மின்சாரத்தை கொண்டு போய் யாருமே சம்மந்தம் இல்லாத உங்கள்கிட்ட சிவசங்கரன்ட்ட போய் கொண்டு போய் கொடுக்குறீங்க. அப்போ எனக்கு என்ன மரியாதைன்னு அவர் கேட்குறாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ சக்கரபாணியை போட்டது மேலும் சிக்கல். ஏன்னா சக்கரபாணி இவரெல்லாம் ஒரே மாவட்டத்தை சேர்ந்தவங்க. அதாவது பார்த்திங்கன்னா பழனி இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரியசாமி ஆளுகைக்கு உட்பட்ட பகுதி. பழனியில் பார்த்திங்கன்னா செந்தில்குமார் யார், இவரோட பையன்தான், பெரியசாமியுடைய பையன். போன தடவை ஜெயிச்சது பார்த்திங்கன்னா 30,000 வாக்கில் ஜெயிக்கிறாரு. ரவி மனோகர் அதிமுகவை தோக்கடிக்கிறார் 30,000 வாக்கில். ஒட்டஞ்சத்திரத்தில் சக்கரபாணி அமைச்சர் திமுக. இப்போ அவர் 28,000 வாக்கில் நடராஜ் அவர்களை தோக்கடிக்கிறார். நிலக்கோட்டையில் தேன்மொழி அதிமுக, சூகா முருகவேல்ராஜன் MVK அவரை 27,618 வாக்கில் தோக்கடிக்கிறாங்க. ஒருவேளை MVK நிற்கிறதுனால வேணால் அது நடந்திருக்கலாம். திமுக டஃப் கொடுத்துருக்கோம். அப்புறம் நத்தம் விஸ்வநாதன் அவர் ஆண்டியம்பலம் திமுகவில் இருக்கக்கூடியவர், ஏற்கனவே எம்எல்ஏ, 11,932 வாக்கில் இருக்கிறாரு. அதேமாதிரி திண்டுக்கல் சீனிவாசன் பாண்டி சிபிஎம்மை தோக்கடிக்கிறாரு 17,000 வாக்கில். ஆனால் ஆத்தூரில் பார்த்தீங்கன்னா பெரியசாமி திமுக இப்போ இருக்க மினிஸ்டர் திலகபாமா பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்காங்கள பொருளாளர், அவங்கள கிட்டத்தட்ட 1,35,000 வாக்கில் ஜெயிக்கிறார் ஆத்தூரில். இப்போ என்ன சிக்கல் வர சொல்கிறாங்க,
பழனி, ஒட்டச்சத்திரம், ஆத்தூர், நிலக்கோட்டை, நத்தம், திண்டுக்கல், வேடச்சந்தூர் இந்த ஏரியாலலாம் நீங்கள் ஜெயிக்கணும்னா என்னோடய தயவு இல்லாமல் ஜெயிக்க முடியாது. தேவையில்லாமல் வந்து சக்கரபாணிகிட்ட நீங்கள் அந்த பொறுப்பை கொடுத்துருக்கீங்க. வேற ஆள்கிட்ட கொடுத்தாலும் பரவாயில்ல, சக்கரபாணியெல்லாம் உள்ள நுழைச்சி கொடுக்கும்போது எனக்கு என்ன மரியாதை அப்படிங்கிற மாதிரியான குரல்கள் அதிகமாகுது. நல்லா யோசனை பாருங்கள். இப்போ திமுக தலைமை வந்து சட்டத்துறையை தூக்கி ரகுபதிகிட்ட கொடுத்துருக்காங்க. ரகுபதி அதிமுகலேருந்து வந்தவர். செந்தில் பாலாஜிட்ட பொறுப்பு கொடுத்தீங்க, செந்தில் பாலாஜி அதிமுகலேருந்து வந்தவர். ஏவா வேலுகிட்ட பொறுப்பு கொடுத்துருக்கீங்க, ஏவா வேலும் அதிமுகலேருந்து வந்தவங்க. அப்போ திமுகவிலே காலங்காலமாக இருக்க பொன்முடியிலிருந்து, துரைமுருகன்லேருந்து எல்லாரும் புறக்கணிக்கப்படுறாங்கன்னு அவங்க நினைக்கிறது என்ன தப்பு? இப்படி போயிட்டு இருக்க நேரத்தில் ஜெகத் ரட்சகன்ட்ட வந்து ஒரு கல்வி உதவி நிறைய பேர் பண்ணிகிட்டு இருந்தார் பொழுது அப்பப்போ பண்ணுவாராம். இப்போ என்னடான்னா எந்த உதவியும் ஃபுல்லாக ஸ்டாப்பு. ஏன்னா வந்து இது ஈடி வந்துருச்சு, அது வந்துருச்சு, இது வந்து ஸ்டாப்பு. சரி, இப்போவே ஸ்டாப் பண்ணியிருக்காரு தேர்தல் நேரத்தில். ஏன்னா உங்களுக்கு தெரியும், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவருக்கு பொற்கிளி கொடுத்தாரு சிஎம். கொடுத்துட்டு அவர்கிட்டருந்து வாங்கிட்டார். பொற்கிளியை வாங்கிட்டு சொன்னார், நிதி கொடுக்குறவர்களுக்கே நாங்கள் நிதி கொடுக்குறோம், இவர் தான் நமக்கு பேங்கர் அப்படின்னாரு. இப்போ இந்த பேங்க்கே தள்ளாடுது. இப்போ ஃபாரினில் அவருடைய முதலீடு, நம்ம ஸ்ரீலங்காவில் அவர் பண்ண முதலீட்டில் அது ஒரு பிரச்சனை. இங்கேயும் ஈடி ஏகப்பட்டது அமுக்கிட்டாங்க. ஈடி ஏற்கனவே வந்தது தான். ஆனால் இந்த தடவை கொஞ்சம் ஃபோர்ஸாக வராங்க. நீங்கள் ஏதாவது பணத்தை எடுத்து செலவு பண்ணால் மேலெடுத்து கோவத்துக்கு ஆளாயிருவங்கனால அவரும் அமைதிக்காகிறார். அப்போ திமுக ஃபண்ட் இல்லாமல் இது ஒரு பக்கம் திணறுது. இன்னொரு பக்கம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தெய்வ செயல் பிரச்சனை. மறுபடியும் சொல்கிறோம், நீங்கள் 1000 ரூபா உரிமை தொகை வந்து ஸ்டாலின் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டாருன்னு ஒரு பக்கம் மகிழ்ச்சி அடைந்தாலும் இந்த தெய்வ செயலுடைய விஷயத்தை வந்து இன்றைக்கி இதே வந்து அதிமுக யாராவது பண்ணியிருந்தால் பெரிய லெவலில் மீடியா பெரிய லெவலுக்கு பண்ணியிருக்கும். திமுக அப்படிங்கிறதுனால மந்தமாக இருந்தது. ஆனால் இப்போ என்னென்னா திமுகவுடைய துரதிருஷ்டம் என்னென்னா, இன்றைக்கி வந்து ஐபேக்குங்கிற நம்ம பென் நிறுவனம், இந்த உடன்பிறப்புகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த யார் சொல்கிறது, இந்த நிலை வித்வான்கள், இவங்கெல்லாம் இதுக்கு பெருசாக முட்டு கொடுக்கல. ஏன்னா அவங்களுக்கே ஒன்று என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தெய்வ செயல் பிரச்சனை. இப்போ இன்றைக்கி அரக்கோணத்தில் போராட்டம், அதிமுக மகளிர் அணி சார்பில் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை விடுறாரு. அப்போ இது பெரிய பூதாகரம் ஆகிடுச்சு. நல்லா யோசனை பாருங்கள். இதுக்கு மட்டும் விஜய் மற்ற எல்லாரும் அறிக்கை விட்டுருந்தா இன்னும் பெருசாக இருக்கும். அவரெல்லாம் அறிக்கை விடலை. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை விட்டதே ஒரு பெரிய இம்பேக்ட் ஆகுது. பல பெண்களை ஏமாற்றியிருக்காங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லவே முடியாத அளவுக்குலாம் வருது. இன்றைக்கி ஜூவியில் ரிப்போர்ட் ஆகிருக்குது. அப்படிங்கும்போது பல பேர் இதை படிக்கிறாங்க. அப்போ ஏற்கனவே ஞானசேகரன் விஷயத்தில் யார் அந்த சார் அப்படின்னு ஒரு பெருசாக பேசப்பட்டது. அப்புறம் அமைக்கிட்டாங்க. ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் தெய்வ செயல் விஷயத்தை உதயநிதி ஸ்டாலின் 2 நாளைக்கு அப்புறம் கட்சி விட்டு எடுத்திருக்காரு. நல்ல விஷயமா தான் பார்க்குறோம் நம்ம. கட்சி விட்டு எடுத்தது. இவர் அப்ஸ்காண்டில் இருக்கார். அப்ஸ்காண்டில் மட்டும் இருந்தால் பார்த்தாது, உடனடியாக அவரை பிடிச்சி தப்பு பண்ணியிருந்தாருன்னா கடும் நடவடிக்கை எடுத்தால் தான் ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு ஓரளவுக்கு இருக்கக்கூடிய பேராது மிஞ்சும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். நம்ம ஏற்கனவே சொன்னோம், துரைமுருகன் கோவத்தில் இருக்கார், பொன்முடி கோவத்தில் இருக்கார். துரைமுருகன் பொன்முடிலாம் எத்தனை எலெக்ஷனை பார்த்தவங்க. பொன்முடிக்கு விழுப்புரம் முழுக்க அத்துப்படி. அவர் இல்லாமல் லட்சுமணன் தனியானு ஜெயிச்சிட முடியுமா? அப்போ உட்கட்சியில் இவ்வளோ பிரச்சனை வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து 234 200 தொகுதி அப்படின்னு ஸ்டாலின் சொல்லுவது வந்து ஒரு வெற்று கோஷமாக தான் நினைக்கிறோம். வரக்கூடிய தேர்தலில் திமுகவுக்கு கடுமையான ஃபைட் இருக்கும். என்ன திமுகவுக்கு ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடிய விஷயம்? நேற்று வந்து ஆதவர்ஜுனா மறுபடியும் சொல்லிட்டார், நாங்கள் யாரு கூடயும் கூட்டணி இல்லைன்னு. அப்படி ஒருவேளை நடந்தால் ஒட்டுமொத்தமான சிறுபான்மை வாக்குகள் திமுக வரும். திமுகவுக்கு 14% வாக்குகள் வரும், மாற்று கருத்தே இல்லை. ஆனால் ஆட்சிக்கு எதிரான கோபம் இருக்குது. இந்த பக்கம் அதிமுக பிஜேபி, அதையும் நம்ம ஈஸியாக புறந்தள்ளி விட முடியாது. என்னென்னா நெக் டு நெக் ஃபைட்டு தாங்க. இந்த தேர்தலை பொறுத்தவரை யார் ஜெயிப்பா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு தடவை திமுக ஆட்சிக்கு அமைச்சாலும் ஆச்சரியப்படுவதற்கு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் தொங்கு சட்டசபை அமைவதற்கான வாய்ப்பும் நிறையா இருக்குங்கிற மாதிரி தான் சூழ்நிலை போகுது. ஒருவேளை விஜய் வந்து அதிமுக கூட்டணி போகிறதா நிச்சய வெற்றி. ஆனால் இப்போ அந்த வெற்றி எனக்கு வந்து கொஞ்சம் சந்தேகம்தான். திமுக பணம், அதிகாரத்தை லைட்டாக உடைக்கிறாங்க, பணத்தை ஓரளவுக்கு க்ளோஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்தினால் திமுகவுக்கு கொஞ்சம் கஷ்டகாலம்தான். அதிமுக யார் ஜெயித்தாலும் ரொம்ப ரொம்ப குறைவான வாக்குகள் தான் வரக்கூடிய தேர்தல் நடக்கும். வரக்கூடிய தேர்தல் தமிழ்நாடு அரசியல் இதுவரை காணாத மிக மிக மட்டமான தேர்தலாக இருக்கக்கூடிய எந்த எல்லைக்கும் எல்லாரும் செல்வார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.